அவன் பாரும வீடியோ கால் மாட்டியான். ஏய் வீடியோ எடுக்கணும் பட்ற ராணி சொன்னா எல்லாம் நடக்கும். ஏய் போடா. Guys, good morning. Welcome back to my another new vlog. இன்னையோட கண்டினியூஸாக vlog நம்பர் 7 365 டேஸில் இன்றைக்கி vlog நம்பர் 7 ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நீ போல ஊருக்கு தலைப்பரு ஹேர் ஸ்டைலா இது என்ன எங்கே எடுத்து சந்த பஸ்ஸால் எடுத்துனியா? என்னது சிக்காயிருமா? இதுக்கெல்லாம் காய்ச்சல் வருமா? பா நீ போலையாப்பா? நீ போலையா ஊருக்கு? போலையா? ஊருக்கு போறே இல்லையா? அவன் பாரும வீடியோ கால் மாட்டியான். வீடியோ எடுக்கணும் பட்ற ராணி சொன்னா எல்லாம் நடக்கும். ஏய் போடா. டேய் ஊருக்கு போய் ரெடியோட எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பயனாங்கோலே பயனாங்கோலே அம்பர் வர்றான். போய் தண்ணி வர்றா. பெரியப்பா கூட்டு போய் தண்ணி வந்துட்டு. அம்மா யார் யார் பாருங்க? மொத்தம் எத்தனை பேர்? மறுபடியும் எத்தனை பேர் பாருங்க? யார் யாரு? அவள் தானா? பெரியப்பா மௌலிடா நீ போலையாடா? போலையா? வரலையா? நீ போலையா? அம்மோ அவன் போய் தண்ணியாக சொல்லாம ஆடிட்டு இருக்கிறான். டேய் மௌலி மௌலி சாப்பிட்ட போடுவ. அம்மா போய் அடியம்மா போடுமோ போய் அடி போடு போடு பொழந்துட. அப்படி ஊத்து ஊத்திக்கிறான். ஓடு ஓடு சீக்கிரம் போ. அம்மா அவளு தண்ணி கீழே ஊத்துவியா? பைப் மேலேக்கு தான் வச்சிடாத, பைப் உடஞ்சி போயிடும். அவனை போய் தண்ணியா சொல்லு. டேய் போடா போய் தண்ணி வர்றா. லேட் ஆயிருந்தா மாதிரி பஸ் உன வாசம் நிற்காத. என்ன அம்மா பொறுமை பொறுமை. பஸ் அவ்வளோ ஸ்பீடாலாம் வராது. நம்ம ஊர் பஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நான் உன்ன மாரி யாருமே தேங்காய் தின்னுட்டு சோறுதுன்னு நான் பார்த்ததில்ல. மௌலி பேர் ரெடியாக சொன்னால் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். அப்புறம் பஸ் விட்டு போயிடுச்சுன்னா தான் நான் அப்பயே சொன்னேன் அப்படிமா. மௌலிக்கிறான் என்ன வார்த்தை? டேய் அப்படியே ஆஃப் பண்ணிட்டோடா. நியூஸ் வருது. மோடி தான் அவனுக்கு தெரியும். மோடி போத்திக்கிட்டு இருக்கு. ஆமா நான் அந்த வெளிய ஒரு சவுக்கு இருக்குல்ல அதான் போறேன். பெரியமா வா. ஏய் பெரியமா நான் அப்படியே மெட்டி போற மூடி ஊதிட்டு டக்குனு. பெரியமா பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீ எப்போ போவ? ஓரண்டா பண்ணுமா காட்டு. நான் ஒரு 12:30க்கு போவேன். கவுசி பைத்தியமா? வண்டியில வா. யாரு? நான் பெரியப்பா. எப்ப? இப்ப. வாங்கிட்டு போ. இப்போ நேத்தானப்பா ஏறி விட்ட. ஏய் அப்பா அது கடைசிறப்பா என்ன 2 பொண்ணு எடுத்து ஏறி விடணும். அது போய் இழுத்து போட்டு வரேன். வேலை இல்லைன்னா கூட பெரியப்பா ஏதோ ஒரு வேலையை தேடி தேடி செஞ்சா அப்புறம் எப்பறம் மொழி ரெஸ்ட் கிடைக்கும். அப்பா இங்கே காட்டுக்கு போய் போனமா கட்டுக்கு
இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ரெண்டு கடாயிடா. ரெண்டு கடை நீ கொடுத்தவனாட்டா ரெண்டு கடை கொத்தனா நாம ஆறு ஓசியா கிடைக்கிறது ஈஸியா சாப்பிடணும். எது சொல்ல ஓசியா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டாதான் சத்து வரும். அம்மா அப்பனை சவிக்காத அலையில கொண்டு போ. அம்மா அம்மா பாவாடையில அப்படியே இலைய வச்சு சுட்டிட்டு வந்து பாவாடை இல்ல. இது என்ன சார்? எல்லாத்துக்கும் காரை கொண்டு ரங்கத்துல விட்டு. இங்க பாருங்க நான் இதன் எருமாவுக்கு வேற போடுறேன். நான் இப்படி ஒரு ஸ்டைல் இப்படி ஒரு ஸ்டைல் கோயிலுக்கு போயிட்டு வா. கோயில் போயிட்டு ரெண்டாவது வீட்டு வரணும். அம்மா என்னங்க என்னங்கடா? சரி என்ன தாங்க உங்க டீ சனிட்டு இப்படி ஒரு ஸ்டைல். அம்மாவோட லீவ் முடிச்சுடா தெரியல அப்படின்னு வேலை முடிச்சு. ஆமா தலை கொண்டே கழட்டி விடுக்கா. அப்பனை கூப்பிடுறாங்க அப்பனை போக சொல்றாங்க. சார் அப்பா 12 மணிக்கு போதும். ஏய் ஜெய் ஸ்ரீ. நான் மதியம் அப்படியே மதியமே எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறீங்களா? எக்ஸல் தான் பஸ்ஸில் தான் பைக்கில் தான் எல்லாத்தையும். அம்மா உன்னை தண்ணியாங்க சொல்லுமோ? எடுனா மாடு ரெடி ஆகிட்டு வா. வா. திருமணம் நிறுத்தி வேணும்னு நினைக்கிறேன். ஆ அன்னைக்கு நிறுத்தி இல்லை. எல்லாருமே பஸ்ல போறோம். அப்பா மௌலி நானு அப்பா அம்மா பெரியம்மா அதெல்லாம் அப்பா 7 பேத்தையும் உட்கார வச்சிரும். சித்தப்பா வந்து முன்னாடி டயர்ல உட்கார்ந்திட்டான். வெத்தலை போடுறான். நான் 10 ரூபா கொடுக்குறேன். அப்பதான் பஸ் சில்லறை கொடுக்க கரெக்டாக. அம்மா உள்ள பிரித்தானே 500 ஓய் அப்படி கூட அவங்க பிரித்தானே. அம்மா உனக்குலாம் ஃப்ரீ தானம்மா? எனக்கு ஃப்ரீயா இருந்தாலும் 500 ரூபா கொடுக்கணும். 500 என்னத்துக்கு? 100 தலை தட்டுல மா இருமா முதல்ல காசு வாங்கணும். இருக்கிற வரைக்கும் ஆடுவான். இப்போ உனக்கு என்னம்மா? தலைய தட்டுக்கு முடியும். அப்ப எனக்கு தான் 200 ரூபாவா? மொட்டை இதுக்கு தலைய உடஞ்சு. ஏய் நீ என்ன ஊருக்கு போறியா? அப்புறம் ஏய் சில்லறை ஒரு 10 எடுத்து வா சில்லறை தேவைப்படும். அம்மா இவன் பின்னாடி ஏறாரன்னு இவன் தனியா ஒரு டிக்கெட் எடுத்தான். நாம இவனுக்கு சேர்த்து ஏய் பின்னாடி சீட்ல வந்து நீ டிக்கெட் எடுத்துட்டு மாதிரி. ஏய் இவங்களுக்கு டிக்கெட்டே இல்லை, இவங்களும் ஃப்ரீ தானே? நான் எடுத்து நீ கவலைப்படாத மட்டும் 100 எனக்கு கொடுத்துட்டு வந்தான். ஒண்ணுங்கிற வாயை திறக்கல. அப்புறம் சொல்றான் அம்மா ஆயா காசு கொடுத்துச்சு அப்படின்னு. ஆயா ஏன்லாம் காசு கொடுத்து ஆயா 200 ரூபாய் இவளுக்கே கொடுத்துருச்சு. மொட்டை நான் குளிச்சுட்டு இருக்கும்போது ஆயா 100 200 ரூபாய் குடிச்சு ஆளுக்கு 100 ரூபாய் நீ அம்மாட்ட கொடுத்து தம்பிட்ட போனா அந்த 200 ரூபா அப்படினா அம்மாக்கு தான் போகும். என் அம்மா தானே எல்லாம் செலவு மொட்டை நான் 200 ரூபா உங்ககிட்ட தானே கொடுத்தேன். 2 பேரும் அமுத்தினி எனக்கு காசு இருக்காங்க. ஆமாடா நாங்க அமுத்துடா. மொட்டை நீ 100 ரூபாய் காசு அம்மா வாரம் ஃபோன் பண்ண சொன்னான். மொட்டை சொல்லுங்க. இந்தா 100 ரூபா. அவனோட ஆடாத பேனை கொடுத்து அம்மா ஃபேனுக்குள்ள இது விட்டுறதா? ஃபேனுக்குள்ள பிறந்து மாட்டிக்கோ. இல்ல உள்ள மாட்டிக்கோம்ல. ஃபேனுக்குள்ள மட்டும் உள்ள விட்டுனா முடியெல்லாம் மாட்டிக்கும். அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தான் போகணும். என்னம்மா எடுக்கிற நிர்மலா நிர்மலாங்கிறோமா ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீன்னு சொல்றோம். பைத்தியம் போடு. அம்மா இங்க பாரு, அம்மா இங்க பாரு. அம்மா அம்மா பொடவை எடுத்துட்டு வா. நீ என்னை அடிச்சு வந்த அதான் நான் உன்னை அடிச்சேன். அம்மா இங்க பாரு, சண்டையை பாரு. அம்மா கவுச்சி தலையை பார்த்தா எனக்கே காமெடியா இருக்கு. இங்க பாரு அம்மா, மௌடி பாரு. ஏம்மா அதுக்கு ஒரு கண்ணாடி ஸ்டாண்டு வைக்கிறதுமா?
வீட்டுக்கு எங்கேயும் வைக்க முடியாது. ஆ பெரியம்மா இருக்கா இல்ல நீ ஆட்டம் பெரியம்மா இருக்கா வீட்டுக்கு எங்கேயும் வைக்க முடியாது. போலே உங்கள் அண்ணன் மட்டுக்கு கிடாக்கிறீங்க ஆ ஐயா ஒன்று தான் தட்டி எடுத்து புட்டுச்சுன்னா சொல்லி போகும். நம்ம பண்ணியாடா அதான் பஸ்ஸில் போக காஞ்சி போயிருந்தா. ஆமாம் போகலாமா. பவுடர்லாம் அடிக்காதம்மா நம்ம வீட்டில் யாருமே பவுடர் அடிக்கிறதில்ல. எங்கே மக்குது பவுடர்ப்பா? நான் அடிக்கிறேன் நீங்க 2 பேரும் அடிக்கணும். உங்களை கொண்டாந்து விட்டுட்டு அப்புறமா அம்மு கொண்டாந்து விடணுமா? பயிர் என்ன இருக்குது? சம்மு ரெடி ஆகிட்டே வந்துடுறேன். அவ்வளோதான். சின்ன காப்பனுக்கு பொண்ணு சரி ஏதோ ஒன்று வா. அரிசி நாட்டு வந்துடணுமா? அப்படிமா அம்மு பாய். அம்மு ரெடி உடனே வந்துடுறேன். மாவு வச்சுட்டு இருந்தா அப்புறம் எங்களை கொண்டாந்து விட்டு கூட அப்புறம் அரைக்கிறது. அவளே உக்காந்துட்டான். பெரியமா விட்டு வந்துட்டேன். நீ உட்காரு போகலாம். ஆ போலாம். நீ நானும் மறுபடியும் 3 பேர் தானே? அம்மா. அது அந்த சித்தவை கூப்பிட்டு வந்துடும் சரி. அவங்கள. ஏய் வாங்கடா போன பஸ் போயிடும். ஏன்னா கிளம்புற நேரத்தில் சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா அம்மா நானே ஓட்டுறேன் போ. சரி போலாமா? அம்மா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்மிட்டுமா இல்லை உடச்சி போடாது. கிக்கர் உடஞ்சி போயிடும். நாரி போயிடும். நீ கம்முடுறா. என்னன்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறீங்கெல்லாம் மாமா வீட்டுக்கு கிடக்கறி போயிட்டாங்க. நான் மட்டும் வரலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அப்பாட்டியும் அம்மாட்டியும். ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடக்கறிக்கு விட்ருந்தான்பா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்டூர் சைடு அவங்க வீடு. ஸோ புலம்பட்டி போய் தான் போகணும். நானே புலம்பட்டி இவ்வளோ தண்ணி கம்மியாக இருந்து பார்த்ததே இல்லை. தண்ணி வந்து இந்த இப்போ நான் நிற்கிற இடத்து வரைக்கும் தண்ணி இருக்கும். கீழே இது வரைக்கும் இந்த கம்பிக்கு பக்கத்து வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆனால் இப்போ வந்து தண்ணி ரொம்ப கீழே இருக்குது. என்னையே புலம்பட்டிக்கு ரொம்ப கழிச்சு வந்திருக்கேன். அப்படியே போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அப்படியே போய் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, தண்ணி இவ்வளோ கம்மியாகி நானே பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டில் பாட்டி பாப்பா தாத்தா 3 பேர் தான் இருப்பாங்க. தாத்தாவும் காட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் கிடாக்கறி போகல. மற்றபடிக்கு எல்லாருமே வீட்டில் கிடாக்கறி கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோ 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் ஆகணும். கோலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இப்போ என்ன கறி வலுவா? என்ன எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஏப்பா வண்டியில் வந்தேன் பஸ்ஸில் வந்தீங்களா? ஆயாத்தான் விட்டு போயிட்டீங்க. அண்ணன் மட்டும் கறி கிடைக்கல ஆயா. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பஸ்ஸே இல்லைப்பா போலாம்பட்டியில். என்னது என்ன சொன்ன? மேட்டூர் போயிட்டான்னாவா எடப்பாடியில் ஒரே பஸ் மேட்டூர் இருக்குதுங்க. அங்கே போலாம்பட்டிக்கு அந்த ஆண்டை போகணும். மேட்டூர் பக்கமாக நான் திங்கிறேன். எல்லாருமே மௌலி வந்துட்டானா? ஏகாசி அம்மா ஊருக்கு போயிட்டு டென்ஷன் ஆகுறா? கறி அதிகமாக தின்ட்டியா? ஆ ஏமா பஸ்ஸு கிடைக்கல ஜாகனா பார்த்துலாம் கவி சொன்னா? ஏன் 3ஆம் நம்பர் அங்கேயே தான் போகணும்னு சொல்லி ஓடி குடுகுடுன்னு ஏறி அது போகமுல்ல ஒரு இளவு. நானே இன்னைக்கு அப்படி தான் ஃப்ரெண்டு அங்கே இப்போ வீட்டுக்கு போய் அங்கே ஜெகநாபுரத்தில் 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறேன். எடப்பாடில் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறேன். பஸ்ஸே இல்லை. என் கூட படிச்ச பையன் மேம் 10வது இந்த கிளாஸு 6வதுலேருந்து 7வதுன்னு நினைக்கிறேன். ஏ மௌலி என்ன மௌலி காசி இங்கே வந்து பாரு. மௌலி பாரு காசி இந்த மௌலி பாரு இருந்து பாரு. என்னமோ போதை போட்டு கிடக்குற மாதிரி கிடக்குறான். ஊருக்கு போயிட்டீங்க வந்தீங்க எல்லாருமே டயர்டாகிறீங்க. மௌலி இன்னைக்கும் வாந்தி எடுக்க போகிறான். இன்னைக்கு வாந்தியா?
அன்னைக்கு பாத்தியா போன டைம் இதே ஊருக்கு போயிட்டு வந்து வந்து எடுத்தான் வச்சது. ஆனா நம்ம தான் விஜயிச்சு வந்துருவேன். இந்த ஆச்சா ஒரு ஏடா பைத்தியம் மேடம். ஏயா நீ ஏன் உங்க அண்ணன் மட்டும் போல ஏகாசி ஆயா அண்ணன் மட்டும் போல எல்லாருமே நம்ம வீட்டில் கடை கட்டி தின்னுட்டாங்க. நீயே கவுசி தாத்தா வரதே வரல. ட்ரெயின்லாம் கூட்டிட்டு இருந்தாங்களே பஸ்ஸுக்கு போகிறதுடா. நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நாளைக்கு அவனுக்கும் வேணும்பா. என்னப்பா பேசிட்டு இருக்க? அந்த பையன் அவன் கூட போயிட்டு நானே நவீனை ஃபோன் பண்ணி கேட்டேன், டே ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிறான் போலாமா வேண்டாமானே. அவனை மைச்சு கூப்பிட்டுக்கிறான். இன்னைக்கு மேலே போகிறதும் அவன் விருப்பண்டான்னா. சரி அப்புறம் மட்டும் தான் சஜஷன் கொடுத்து வெட்டி இல்லை போகலான்னு தான் நினச்சேன். அம்மாக்கு என்ன கோசி அம்மா உனக்கு இதாம என்ன 10ஆம் பன்னெண்டாவது அதே ஸ்கூலில் தான் படித்தோம். யாரு பார்வதியாவா? இப்போ வயசாவதில் இப்போ இருக்கா கண்ணு தான் தெரியல. அப்படி என்னவா பண்ணீங்க ஊருக்கு கூப்பிட்டு போய் பஸ்ஸு கடைக்க வேலையா ஜலானபுரத்துல இருந்து? இப்போ என்ன பண்ணீங்க, எப்படி போனீங்க? இங்கே வர மௌலி போச பாரு எப்படி படுத்துக்கிறான். சரி அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணீங்க அப்புறம் பஸ்ஸுக்கு? நானும் அதே மாதிரி தான் போலாம்பட்டியில் 3/4 மணி நேரம். இங்கே எடப்பாடில் 3/4 மணி நேரம். நானும் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்ன ஊருக்கு போயிட்டு வந்தீங்க எல்லாமே படுத்துக்கிட்டீங்க, ஒன்றுமே புரியலையே. மூளைக்காடு போனவே இன்னுமா காரில் தான் போகணும். அம்முவா வளர்த்தியா கொஞ்சம் கடாலு ஐயா ஒரு மொண்டாப்லா அரியா பிள்ளையாட்டம் தாங்கிற பார்த்தான் அவளை. ஆயா வீட்டுக்குள்ள போனீங்களாம்மா? நாம தான் கையில ஏறுக்கணும். அங்கெல்லாம் போய் நீ சோறு ஒரு நாள் 10 டைம் திங்கிற அப்புறம் நீ எப்படி பார்த்தீங்க அப்படியே? நாங்க இது மேரிக்கானா மேரிக்கோ மேரிக்கோ அது மாதிரி கெட்ட வார்த்தை போயிட்டு இப்பதான் சொல்லு பண்ண டீ குடிக்கிறேன். நீங்க 2 டம்ளர்டா குண்டால வச்சிருக்கேன் நான் குடிச்சு. இல்லமா ஆயக்கு வந்து சொம்பல ஊத்தி கொடுத்துருங்க. மாரிமாலாம் 2 பேரும் வந்து இன்னும் பொழுதாருக்கு போயிருக்காங்களா? என்னால இப்ப பேச முடியல. ஏன் தம்பி கறி வலுவா போட்டாங்களா? ஆமா கண்ணுக்கு சூரி இல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு வச்சுதுண்ணா. பஸ்ஸுக்கு எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? 4 மணி நேரம் தான் கழிச்சு தாங்க போனோமே. நிஜமாலுமா? 1 மணி நேரம் டீ கடையிலே உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே பஸ் ஸ்டாண்ட்லலாம் பான் பிளாக் போட்டு துப்பியிருப்பாங்களே. எல்லாம் அம்மா குப்பையாக இருந்துச்சு. நான் அப்பயும் பெரியம்மா போகலே சொன்னிச்சு. பெரியம்மா நான் சகுனமே சரியில்லை, நாயெல்லாம் குறைக்க போகுது அப்படின்னுச்சு. வரோம் எல்லாம் செம்ம டைட்டாகிறாங்க. கூட்டமா? கோட்டை கம்மி தான். நான் ஃபுல்லாக சாப்பிட்டு 7 குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? 7 குடிக்கவே இல்லை. வரக்குள்ள பஸ்ஸில் கூட்டமா? பஸ்லேயே அள்ளி வண்டியில். இது நான் நாளைக்கு பேசுகிறேன். பாய். சரி பாய், நான் தூங்குறேன். செம்ம டைட் ஆகுது. சரி காலையில் நேரமாக இருந்து நீலா சூப்பராக இருக்குதா? எனக்கே என் மேலே கோவம் வருது. நான் வந்து 8 மணிக்கு வந்து கரெக்டாக அப்லோட் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோவில் சேலஞ்ச் பண்ண வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து vlog நம்பர் 7. இன்றைக்கே வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதே காலையில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எடிட் பண்ணி இப்போ எப்படியும் ஒரு 9 மணி ஆகிடுச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு.
எனக்கே என் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி vlog 7 கண்டிப்பாக vlog 8லேருந்து கண்டிப்பாக என்னால் 8 o'clock அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு என்ன நான் நம்புகிறேன். எனிவே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது எடிட்டிங் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே என்ன நான் மாற்றிக்கணும் இல்லையா, அதாவது வீடியோ எடிட்டிங்லேருந்து வீடியோ எடுக்கிற ஸ்டைலேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கணும். எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.